இந்த சங்கீதம் 17 நாம் இப்பொழுது வாசித்தோம். இந்த சங்கீதம் பக்தன் தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இது ஒரு விண்ணப்ப சங்கீதம். தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பாடல். ஜெபத்தோடு சேர்ந்து தேவனை துதிக்கிற காரியத்தையும் நாம் இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ தாவீது தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி ஜெபிக்கிறார், தேவனை துதிக்கிறார், தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த சங்கீதத்தின் மூலமாக சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு நாம் தேவனை துதிக்க கடந்து செல்ல போகிறோம். இந்த சங்கீதத்தை நீங்கள் நன்றாக வாசிப்பீர்கள் என்றால் தாவீது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில அவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற, அவனை சாகடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிற ஜனங்கள் எழும்பியிருந்தார்கள். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அப்ப இவருடைய வாழ்க்கையில துன்மார்க்கர் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாவீதுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் நன்றாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 17 வயதிலே தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணின நாளிலிருந்து, ராஜாவாக அபிஷேகம் பண்ணின நாளிலிருந்து தாவீதுக்கு உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம் தான் பெருகினது. அந்த நாட்களிலே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வகிக்கப்பட்ட சவுல் ராஜா தாவீதின் மேல் பொறாமை கொண்டார். பொறாமை கொண்டதினாலே தாவீதை எப்படியாகிலும் சாகடிக்க வேண்டும், கொன்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருந்தார். இந்த காரியத்தை நீங்கள் 1 சாமுவேல் அதனுடைய 24ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறீர்கள். தாவீதை பின்தொடர்கிறார். சவுல் சாதாரண ஒரு ராஜா அல்ல, ஒரு வல்லமையான ஒரு ராஜா, பராக்கிரமசாலி. சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுலின் பட்டயம் வெறுமனே திரும்பினதே இல்லையா. அந்த அளவுக்கு யுத்தத்தில் வல்லவராய் இருந்த ஒரு சவுல். அந்த சவுல் தாவீதை வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி, தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி மிகவும் மிகவும் அதுக்கென்று மிகவும் உபாய தந்திரங்களை எல்லாம் கையாண்டார். தாவீதை எதிர்த்து செல்லும்போது கிட்டத்தட்ட 3000 வீரர்களோடு தான் போவார். ஏன்னா அவருக்கு தெரியும் தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம், தாவீது கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம். ஏன்னா அடிக்கடி இதை அறிக்கை செய்வார். சொல்லுவாரு, தாவீதே நான் தான் பாவம் செஞ்சுட்டேன், நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம், நீ நிச்சயம் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாறுவாய் என்று சொல்லி அவரே அறிக்கை செய்வார். அப்போ சவுல் இதை தெரிந்து கொண்டும் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டான். தாவீதுக்கு விரோதமாய் அவன் எதிர்த்து சென்றான். தாவீது சவுல் அவரை பின்தொடர்ந்து வந்த பொழுதெல்லாம் ஆண்டவர் அவரை அற்புதமா காப்பாற்றினார். காப்பாற்றின பொழுதெல்லாம் சவுல்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? சவுல் ராஜாவே, ஒரு கௌதாரியை வேட்டையாடுறது போல, ஒரு நாயை வேட்டையாடுற மாதிரி என்கிட்ட வேட்டையாடுறீங்களே, என்கிட்ட என்னதான் அப்படிப்பட்ட குற்றத்தை கண்டீங்க என்று சொல்லி மிகவும் வேதனையோடு சவுல்கிட்ட சொன்னார். ஏன்னா சவுலை கொல்வதற்கான எல்லா சூழ்நிலைகளும் தாவீதுக்கு கிடைத்தது. ஆனால் ஒரு நாளும் சவுலை கொல்ல வேண்டும் என்று மனதிலே கூட அவர் நினைக்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும் சவுல் ராஜா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம். ஆனால் சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமா இருந்தாலும் தேவனுக்கு விரோதமாய் எழும்பினதினாலே அவன் தேவனால் புறக்கணிக்கப்பட்டான், தேவனால் தள்ளிவிடப்பட்டான். நல்லா கவனிக்கணும். என்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ அப்பொழுது நமக்கு கொடுக்கப்படுற பேர் என்ன தெரியுமா? துன்மார்க்கர். நமக்கு பேர் என்ன பேரு? துன்மார்க்கர். இது ஆண்டவராகிய கர்த்தர் தாமே சொன்ன வார்த்தையை உங்களுக்கு காட்டுகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 16 வசனம். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிற்சையை நீ பகைத்து
என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் அப்படின்னு ஆண்டவர் தாமே துன்மார்க்கனை குறித்த ஒரு விளக்கத்தையே கொடுத்துட்டாரு. இப்ப நல்லா கவனிங்க. சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் தான். தேவனுடைய பிரமாணங்களை கற்று தேறினவர். ஏன்னா சவுல் ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே சவுல் கையில என்ன கொடுக்கப்படும்னா மோசையின் பிரமாணம் கொடுக்கப்படும். அந்த மோசையின் பிரமாணத்தை ஒரு ராஜாவா இருக்கிறவன் நிச்சயம் படித்தாக வேண்டும். பிரமாணத்தை நன்றாக தெரிந்தவர் தான் இந்த சவுல். ஆனா இந்த சவுல் என்ன செய்கிறான் கவனிங்க. இவன் தேவனுடைய பிரமாணத்தெல்லாம் எடுத்துரைக்கிறான், உண்மைதான். ஆனால் உடன்படிக்கை குறித்து மற்றவர்கிட்ட சொல்றான். ஆனா அவன் அதை கடைபிடிக்கிறதே இல்லை, அவன் அதை நிறைவேற்றுவதில்லை. உடன்படிக்கைக்கு உண்மையா இருந்ததே இல்லை. ஆண்டவர் சிட்சிக்கும் போது அந்த சிட்சியை ஏற்றுக்கொள்ற பக்குவம் யார்கிட்ட இல்ல, சவுல்ட்ட இல்ல. ஆண்டவருடைய வார்த்தைகளை தனக்கு பின்னாடி தள்ளுகிறவனாய் காணப்பட்டான். மாய்மாலக்காரனாய் காணப்பட்டான். வீம்பு பேசுகிறவனாய் காணப்பட்டான். இதே காரியத்தை தான் இங்க தாவீது சொல்றத கவனிங்க. தாவீது துன்மார்க்கன் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லும்போது அந்த துன்மார்க்கனை குறித்த ஒரு விளக்கத்தை எப்படி சொல்றாரு? 9ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்தை கவனிங்க. அவர்கள் நினம் துள்ளி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். பாருங்க, ஆண்டவர் சொன்ன மாதிரியே துன்மார்க்கனுடைய விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அதே நம்ம இங்கே பாருங்க, தாவீது தன்னை எதிர்த்து நிற்கிற துன்மார்க்கனை குறித்து என்ன சொல்றாரு? அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? நினந்துள்ளி இருக்கிறார்கள், வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். அப்ப இவங்க கிட்ட என்ன காணப்படுது? ஆணவம் காணப்படுகிறது. இவர்கள் சிற்றின்ப பிரியர்களாய் காணப்படுகிறார்கள். இழிவான காரியத்தை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது, எங்களை தரையிலே தள்ளும்படி. யார தரையில தள்ளணும்? தாவீதை தரையில தள்ளணும். அதாவது தாவீதுடைய உயிரை எடுக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோட அவர்கள் என்ன செய்யறாங்க? அவர்கள் கண்கள் அவங்கள பார்த்துட்டே இருக்குது, எப்படியாவது தீர்த்து கட்டிடலாம். நீங்க நல்லா கவனித்தீங்கன்னா இந்த 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. முதல்ல தாவீது என்கேதி என்ற வனாந்திரத்துக்கு போவார். அதுக்கு முன்னாடி ஆட்கள் அனுப்பிடுவார். அவர் கண்கள்லாம் பார்க்க சொல்லும், போய் பார்த்துட்டு வா, தாவீது எங்க பதுங்கி இருக்கிறான் பார்த்துட்டு வா. இதே போல ஆண்டவர் அதுல இருந்து காப்பாத்தினார். காப்பாத்தின உடனே புரிஞ்சிருக்கணும், தாவீதை காப்பாத்துறதுக்கு ஆண்டவரே கூட இருக்கிறார் தெரிஞ்ச உடனே அட்லீஸ்ட் என்ன செஞ்சிருக்கணும்? சவுலுக்கு கொஞ்சம் தேவ பயம் வந்து என்ன செஞ்சிருக்கணும்? இனிமேல் நான் தாவீதுக்கு வருமா போக மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவன் அப்படி இல்ல. அதுக்கு பிறகு திருப்பி பாருங்க, 26ஆம் அதிகாரத்துல சீப் வனாந்திரத்துக்கு அவன் போறதுக்கு ரெடி ஆயிட்டான். அங்க ஆட்களை வச்சு கேட்கான், உங்க இடத்துல எந்த இடத்துல பதுங்கி இருக்கிறான்னு கொஞ்சம் சொல்லுங்க. 3000 பேரோட அங்க போறான். ஆனா அங்கேயும் தேவன் அவனை பாதுகாக்கிறார். பாருங்க, இவங்க கண்கள் எல்லாம் என்ன செய்துனா தீவிரமாய் செயல்படுகிறது. யாரை நோக்கி பார்க்கிறது? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. எப்படியாவது அவனை கீழே தள்ள வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருந்தான் இந்த சவுல் தாவீது விஷயத்துல. அது மட்டும் இல்ல, இவனுடைய வாய், சவுலுடைய வாய் என்ன பேசியிருக்கோம்? தாவீது தந்திரசாலி அப்படிதான் சொல்லுவான். சவுலு தாவீதை குறித்து என்ன சொல்லுவான்னா, தாவீது எப்படிப்பட்டவன்? தந்திரசாலி. யார் தந்திரசாலி? உண்மையாவே சவுல் தான் தந்திரசாலி. ஆனா அவனுடைய வாய் வீம்பான பேச்சுக்களை பேசிற்று, பெருமையானவைகளை பேசிற்று. அது மட்டுமல்ல, இவனை குறித்து இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இவன் வாய் இப்படி இருக்கு, இவன் கண்கள் இப்படி இருக்கு. அது மட்டும் இல்ல, இவனுடைய வாழ்க்கையை சற்று கவனிங்க. 12ஆம் வசனம், பீறுகிறதற்கு ஆவல் உள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாய் இருக்கிறார்கள். எப்படி அவன் செயல்படுறான் பாருங்க, எவ்வளவு ஃபெரோஷியஸா இருக்கான், எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கான் பாருங்க. பிசாசின் தன்மை அப்படியே துன்மார்க்கனாகிய இந்த சவுலுக்கு வந்துருச்சு. பிசாசு எப்படிப்பட்டவன்? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படி வகை தேடி சுற்றி இருக்கிறான்?
ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல ஆக்ரோஷமா செயல்பட்டு வருகிறான். வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறோம். பிசாசுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குதுன்னு அறிந்து அவன் தேவனுடைய பிள்ளைகள் மேல மிக ஆக்ரோஷமாக அவர்களை எப்படியாவது விசுவாசத்தை விட்டு வலிமை விட வேண்டும் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருக்கிறான். இப்ப நல்லா கவனிங்க, இங்க சவுலுடைய குணாதிசயம் அப்படியே பிசாசின் தன்மைகள் உள்ள வருதுவாங்க. அவன் பீறுகிறவனா எப்படியாவது தாவீதை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி அவன் மிக ஆக்ரோஷமாக செயல்படுகிறவனா. அது மட்டுமல்ல, 13 வசனத்தை கவனிங்க. கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்பு. அப்ப துன்மார்க்கனுடைய கை எப்பொழுதுமே ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. இந்த துன்மார்க்கனுடைய வாய் மோசமானது, இந்த துன்மார்க்கனுடைய கண்கள் மோசமானது, இந்த துன்மார்க்கனுடைய அந்த அந்த குணங்கள் மோசமானது. இந்த துன்மார்க்கனுடைய கை அது தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறது, நீதிமானை கொல்ல வேண்டும் என்று எத்தனிக்கிறது. அது மட்டுமல்ல, இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் கவனிங்க. மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். இவர்களுடைய அடுத்த நிலையை நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த துன்மார்க்கன் உலக பிரகாரமாக பார்த்தா மிகவும் செல்வ செழிப்பாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தரித்திரன் கிடையாது, அவன் செல்வ செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை குறித்து இங்கே தாவீது சொல்றாரு, மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும். இம்மையிலே அவர்கள் உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறார்கள். சவுல்ட்ட என்னதான் குறைவு? சவுல்ட்ட ஒரு பெரிய ராஜா, சவுல்ட்ட ஒரு செல்வத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் உலக பொருளுக்கும் பஞ்சமே இல்லை. அந்த அளவுக்கு செல்வ செழிப்பாய் இருந்தான். அவன் விரும்பினதை எல்லாம் சாப்பிட்டான். அவன் வயிற்றுக்கு இந்த உலகத்தின் போஜனத்தினால் திருப்தி அடைய செய்தான். அது மட்டுமல்ல, அவனுக்கு புத்திர பாக்கியம், குழந்தைகள் நிறைய இருக்கு. இந்த உலகத்துல குழந்தை பாக்கியம் இருந்தால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நாம் கருதுகிறோம். அது உண்டு, உண்மைதான். ஆனால் இந்த புத்திர பாக்கியம் மாத்திரமே பெருத்த ஆசீர்வாதம் அல்ல. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். துன்மார்க்கன் புத்திர பாக்கியமுடையவனாய் இருக்கிறான், அவனுக்கு சந்தானம் இருக்கிறது. ஆனால் அவனுடைய நிலைமை எப்படின்னு கேட்டீங்கன்னா பரிதாபமான ஒரு நிலைமை. கர்த்தர் பார்க்கும்போது மிகவும் வேதனைப்படுகிறார். சவுலுடைய முடிவு மிகவும் வேதனையாய் முடிந்தது. எந்த சவுல் நீதிமானாகிய தாவீதை கொல்ல வேண்டும் என்று எத்தனித்தானோ, அந்த சவுல் தற்கொலை செய்து மரித்தான் என்பது நம்ம சரித்திரம் கூறுகிறது. வேதம் நமக்கு அதுக்கு சான்றாய் இருக்கிறது. தற்கொலை செய்து ஒரு கோழையை போல மரித்தான். அவனுடைய முடிவு மிகவும் வேதனைக்குரியதாய் மாறினது. எதுக்கு நான் சொல்கிறேன்? தாவீதுக்கு விரோதமாய் துன்மார்க்கர் எழும்பினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் வாழும்பொழுது நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. தாவீதுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது, உண்மைதான். இந்த நேரத்தை தாவீது செய்ததை நாமும் செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். தேவனை ஆராதிக்க வாரோம், தேவனை துதிக்க வாரோம். நாம் இப்படிப்பட்ட துன்பத்தின் நேரத்துல, இப்படிப்பட்ட அநீதி நமக்கு இழைக்கப்படுகிற நேரத்துல, நம்முடைய வாழ்க்கையில பிசாசு மிகவும் மிகவும் ஆக்ரோஷமாய் நமக்கு விரோதமாய் செயல்படும் நேரத்துல நாம் எப்படி அதை கையாள வேண்டும் என்பதை நாம் தாவீதின் அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது எப்படி அதை மேற்கொண்டார் கவனிங்க. அவர் இந்த சூழ்நிலையில தான் கர்த்தரை சார்ந்து நின்றார். கர்த்தரை சார்ந்து நின்றது மாத்திரம் இல்ல, கர்த்தர் மேல் முழு விசுவாசத்தை வைத்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்கிற ஒரு தேவ மனிதனாய் இருந்தார். இவருடைய விண்ணப்பத்தை நம்ம கவனிக்கிறோம். 1வது வசனம், கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளின் என்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். தாவீது எந்த மனுஷனை நாடி ஓடல, எந்த பிரபுக்களை நாடி ஓடல. இந்த துன்பமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, ஆபத்து நிறைந்த நேரத்துல அவர் ஒத்தாசை வரும் தேவனிடத்தில் ஓடி போய் அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறார். இன்னைக்கு நமக்கு அடைக்கலம் யார்? நமக்கு மறைவிடம் யார்?
நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரே நமக்கு மறைவிடம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரே நமக்கு அடைக்கலம். இதில் ஒரு நாளும் நாம் மறந்துடக்கூடாது. தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் பிரச்சனையில இருந்தேன்பா, நான் இக்கட்டுல இருந்தேன், என் விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது. அந்த நேரத்துல நான் ஆண்டவரிடம் போய் சரணடைந்தேன், ஆண்டவரையே சார்ந்து நின்றேன், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். இன்னைக்கு தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. தாவீது எப்படி விண்ணப்பம் பண்ணினார் என்று கவனித்தீங்கன்னா, அவர் தேவன்கிட்ட தைரியமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கபடம் இல்லாத உதடுகளினின்று பிறக்கும் என்னுடைய விண்ணப்பம் என்று சொல்லுகிறார். நம்முடைய உதடுகள் கபடம் இல்லாததாய் காணப்பட வேண்டும், வஞ்சனை இல்லாததாய் காணப்பட வேண்டும். நம்முடைய உதடுகள்ல பொய் காணப்படக்கூடாது, மாய்மாலம் காணப்படக்கூடாது. நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய உதடு மிகவும் கவனத்திற்குரியதாய் காணப்பட வேண்டும். அதற்காக தாவீது செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் சொல்றார் 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில பார்க்கிறோம், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். உங்கள் வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுங்க. என் வாழ்க்கையில எத்தனை தான் அநீதி இழைக்கப்பட்டாலும், என் வாழ்க்கையில என்னதான் அநியாயம் செய்யப்பட்டாலும், எனக்கு விரோதமாய் துன்மார்க்கர்கள் எழும்பி எனக்கு விரோதமாய் எழும்பினாலும், நான் என் வாயினாலே பாவம் செய்ய மாட்டேன், என்னுடைய உதடுகளினாலே நான் தவறு செய்ய மாட்டேன், என் வாயினால என்னுடைய முழு ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் கெடுத்துக் கொள்ள மாட்டேன். தாவீது நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாய் மிக முக்கியம். இந்த வாயில தான் ஜீவனும் இருக்கு, இந்த வாயில தான் மரணமும் இருக்கு. அருமையான பேதுரு நமக்கு எழுதி கொடுக்கும்போது என்ன எழுதி கொடுத்தார் என்று கவனிங்க. 1 பேதுரு அதனுடைய 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். எவ்வளவு அற்புதமா சொல்றாரு கவனிங்க. நம்ம ஆண்டவர்ட்ட சமூகத்துல விண்ணப்பம் பண்றோம்னா நம்முடைய உதடுகள் மிகவும் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய வாய் பரிசுத்தமா இருக்கணும். அப்போ நம்முடைய வாயையும் நாவையும் எப்படி செய்யணும்? பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும், கபடத்துக்கு நம்முடைய உதடுகளை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பொல்லாப்பை விட்டு நீங்க என்ன செய்யணும்? சமாதானத்தை தேடணுமா? எப்படின்னா சமாதானத்தை தேடணும். நம்ம சமாதானத்தை தேடுகிறவர்களா இருக்கணும், நம்ம சண்டை பண்ணுகிறவர்களா இருக்கக்கூடாது, நம்ம சமாதானத்தை தேடுகிறவர்களா இருக்கணும். 1. 2வது, அதை பின்தொடர கடவன். அதை பின்தொடர்ந்துட்டே இருக்கணும், சமாதானத்தை பின்தொடர். ஏன்னா சமாதானம் கர்த்தருடைய தன்மை, கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதை பின்தொடர்களா இருக்கணும். ஏன் தெரியுமா? இப்படி நீங்க பின்தொடர்ந்தா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. இப்ப நீங்க தேவ சமூகத்துல ஜீவனை விரும்புறீங்களா? நீங்க தேவ சமூகத்துல இருந்து இரக்கத்தை விரும்புறீங்களா? தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று வாஞ்சிக்கிறீர்களா? அப்படின்னா முதல் காரியத்தை செய்ய பழகுங்க. உங்க வாய், உங்களுடைய உதடு பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக. ஆண்டவர் சமூகத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாயினாலே நான் என்ன செய்ய மாட்டேன்? தவறு செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், அவிசுவாசமான வார்த்தைகளை பேச மாட்டேன். ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? அவிசுவாசமான வார்த்தைகள். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள் தேவனுக்கு வேதனையை கொடுக்கிறதா இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனை நம்ம துக்கப்படுத்துறது எதுனா நம்முடைய வாயின் வார்த்தைகளால் தான். விசுவாசமான வார்த்தைகளை பேச பழகுவோமாக, நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை பேச பழகுவோமாக. தேவன் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. சூழ்நிலைகள் வித்தியாசமா தான் இருக்கு, உண்மைதான். தாவீதுடைய வாழ்க்கையில சவுல் கொல்ல வேண்டும் என்று இவ்வளவு பிரயாசம் எடுத்தான், உண்மைதான். ஜீவன் வாழ்வதற்குரிய எந்த அறிகுறியும் தெரியல, ஆனால் கூட அவர் ஜீவனை விரும்பினார், ஆனால் கூட அவர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்பினார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தன் வாயை பாதுகாத்தார். அதனால்தான் அவர் சொல்றாரு, உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவர்களை நோக்குவதாக, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். பாருங்க, வாயை காப்பாற்றி கொண்டவர் தன் இருதயத்தையும் காப்பாற்றி கொண்டார். இப்ப சொல்றாரு, ஆண்டவரே நீங்க இருதயத்தை புடமிட்டு பார்த்தீங்க, அந்த இதயத்துல என்ன காணல, நீர் எந்த
தவறையும் நீ காணல என்று சொல்லி தைரியமா சொல்ல. இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசு. அப்போ உங்க இருதயம் காக்கப்பட வேண்டும். இருதயம் காக்கப்பட்டு வாய தீர்மானம் எடுத்துருங்க. நான் என்ன செய்ய மாட்டேன், தவறான பேச்சுக்களை பேச மாட்டேன். தேவனை துக்கப்படுத்துகிற வார்த்தைய நான் பேச மாட்டேன். தீர்மானம் எடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். நம் யாவருடைய ஜெபத்தையும் கேட்பார். பாருங்க, அடுத்ததே அவர் சொல்றாரு, மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமா என்னை காத்துக் கொள்ளுகிறேன். அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என் கால்களை, என் பாதைகளை என்ன செய்றேன், காத்துக் கொள்ளுகிறேன். உங்க வழி, உங்களுடைய கால் மிகவும் கவனமாய் பார்க்க வேண்டிய காரியம். வாய் மிக கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு நீதிமான் தன்னுடைய உதடுகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நீதிமான் தன்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அதோடு அவன் தன் வழிகளை குறித்து மிகவும் கவனமா இருக்கணும். வழிதான் நம்முடைய லக்கை நிர்ணயிக்கும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். லக் இல்லாத வாழ்க்கை நாம் வாழவே இல்லை. நமக்கு ஒரு லக்கு உண்டு. ஒவ்வொரு நீதிமானுக்கும் ஒரு லக்கு இருக்கு. தேவன் நிர்ணயித்து இருக்கிறார். அப்போ உங்களுடைய லக்கை நீங்கள் நிர்ணயிப்பதற்கு, லக்கை அடைவதற்கு உங்கள் வழியை குறித்து கவனம் உங்களுக்கு தேவை. அப்ப இங்க சொல்றாரு, மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமா என்னை காத்துக் கொள்கிறேன். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அநேக நேரங்களில் நம்முடைய வழிகள் எப்படின்னா தாறுமாறா போகுது, ஸ்திரம் இல்லாமல் போகுது. ஒரு நேரத்துல ஒரு டிசிஷன் எடுப்போம், அடுத்த நேரத்துல அப்படியே பேக் அடிப்போம். நீதிமான் அப்படி இருக்கலாகாது. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் எடுத்த தீர்மானத்துல உறுதியாய் நின்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வழியை ஸ்திரப்படுத்தும். நீதிமானுடைய அடிகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதற்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். தாவீது பாருங்க, பொல்லாத வழியிலிருந்து தன்னை விலக்கி காத்துக்கொண்டு தேவன் சொல்ல, ஆண்டவரே என்னுடைய வழிகளை ஸ்திரப்படுத்தும். 139 சங்கீதத்தில் தாவீது ஆண்டவருடைய ஜெபம் பண்ணும்போது சொல்வாரு, ஆண்டவரே என் வழிகளை நீங்க கொஞ்சம் பாருங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்தியத்தின் பாதையிலேனை நடத்துங்கப்பா, நடத்துங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்கும் வழி இருக்கா? நம்முடைய வாழ்க்கை மாறுபாடான வழியா இருக்கா? நம்முடைய வாழ்க்கை தாறுமாறான வழியில போதா? கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். தாவீதை போல சொல்லுங்க, ஆண்டவரே என் வழிகளை நீர் பார்த்து என்னை நேர் வழியில நடத்துங்கப்பா, என்ன ஜீவனின் பாதையில நடத்துங்க, என்ன நித்தியத்தின் பாதையில நடத்துங்க. இன்னைக்கு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பரலோகத்தை நோக்கி கொண்டிருக்கணும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற காரியத்துல நம்முடைய கண்கள் பதிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்துல பாடுகள் வருவது உண்மை. ஆனா அந்த பாடுகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொன்னாரு, கொஞ்ச கால பாடுகள். எப்படிப்பட்ட பாடுகள்? கொஞ்ச கால பாடுகள். இந்த கொஞ்ச கால பாடுகள் வரப்போகிற நன்மைக்கு, வரப்போகிற நித்திய ஆசீர்வாதத்துக்கு ஒரு நாள் ஈடுபடுத்தவே முடியாது. அப்ப நல்ல கவனிங்க, கொஞ்ச கால பாடுல உங்க வழியை நீங்க காத்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் உங்க கண்கள் ஆண்டவர் மேலே நோக்கி கொண்டிருக்கட்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய நேசகர்த்தராகிய இயேசுவை நோக்கி உங்கள் கண்களை பதித்துக் கொண்டு நீங்கள் பொறுமையாய் உங்கள் வழியிலே நீங்க ஓட ஆரம்பித்து விடுங்க. அநேக நேரங்கள்ல துன்மார்க்கன் நமக்கு விரோதமாய் இச்சகமான வார்த்தைகளை பேசும் பொழுது, நமக்கு விரோதமாய் ஆணவமான பேச்சுக்களை பேசும் பொழுது, நம்மை கொல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்மளும் சில நேரங்கள் அப்படியே தடுமாறிடுறோம். தடுமாறக்கூடாது. தடுமாறாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுகிறவர்களாய், விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய், ஆண்டவரே என்னை காப்பாற்றும். பாருங்க, தாவீதுடைய லைஃப்ல இக்கட்ல இருந்தா விடுதலை வேணும். இதுக்கு ஸ்ட்ரைட்டா ஜெபம் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, உபத்திரம் வரும்போது ஒன்று ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இடம். அதுதான் நம்மை உருவாக்குற இடம். நீங்க உபத்திரவ நேரத்துல, பாடுகள் நேரத்துல கற்றுக்கொள்ளனா அந்த உபத்திரம் வந்ததே வேஸ்ட். நீதிமான்
உபத்திரவ நேரத்துல கற்றுக்கொள்வான். கற்றுக்கொண்டவன் அதை கடைபிடிப்பான். தவறு செய்வது இயல்பு. மனிதன் தவறு செய்கிறான். தாவீது தவறு செய்யாமல் இல்ல. ஆனா இந்த இடத்துல அவர் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், நான் உத்தமனாய் நடந்தேனப்பா. காத்துக்கொண்டார். ஆனா தாவீது இந்த சூழ்நிலையில கற்றுக்கொண்டார். என்ன கற்றுக்கொண்டார்? என் வாயை காப்பாத்திக்கணும், பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும், என் உதடுகளை கபடம் இல்லாத ஒரு உதடா வைத்துக் கொள்ளணும், என் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளணும், என் வழிகள் கர்த்தருக்கு பிரியமான வழிகளா இருக்கணும், நான் மற்ற துன்மார்க்கர்களை போல நான் நடக்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கணும். இப்படிப்பட்ட நல்ல காரியத்தெல்லாம் தாவீது கற்றுக்கொண்டார். தாவீது கற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோமா? இந்த காலவேளையில கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளுதல் தான் நம்ம வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அப்போ கற்றுக்கொள் பழகுங்க. தாவீது சொல்றாரு, இப்படி ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தெல்லாம் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு சொல்றாரு, தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர், என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டறணும். பாருங்க, தாவீதுக்கு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணும்போது என்னை காப்பாற்றும் அது மட்டும் ஜெபிக்கல, எவ்வளவு விசுவாசம் இருக்குன்னு கவனிங்க. ஆண்டவரை துதிக்கிறார், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். நம்முடைய ஜெபத்துல ஸ்தோத்திரங்களும் இருக்க வேண்டும். நம்முடைய விண்ணப்பம் மாத்திரம் நம்ம செலுத்திட்டு சும்மா இருக்க கூடாது. ஆண்டவர் மேல் நம்ம விசுவாசம் வைக்கிறோம்னா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எப்படி மகிமைப்படுத்தினார் கவனிங்க. அவர் சொல்றாரு, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். எப்படி? எனக்கு செவி கொடுக்கிறீர். உங்களுக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கா? என் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கிறார், என் விண்ணப்பத்தை கேட்கிறார், செவி கொடுக்கிறீர். இன்னொன்னு, இரண்டாவது ஒரு முக்கியமான கவனிங்க, 7ஆம் வசனத்தை சொல்றாரு, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. அப்போ ஆண்டவர் எப்படி மகிமைப்படுத்துறாரு? நீங்கள் என்னை ரட்சிக்கிறவர் ஆண்டவரே. எப்படி? உம்மை நம்பின பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் வருவார்கள், ஆனா அவர்கள் கையிலிருந்து என் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். எவ்வளவு அற்புதமான காரியத்தை சொல்றாரு பாருங்க. அடுத்து சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய கிருபை. எப்படிப்பட்ட கிருபை? அதிசயமான கிருபை. ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து நிற்கிறார். அதனால தான் சொல்றாரு, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். அதே போல சொல்றாரு, கண்மணியை போல என்னை காத்தருளும். ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற விதத்தை கவனிங்க. எப்படி காப்பாற்றுகிறாரு? கண்ணின் மணி போல அவர் நம்மை காப்பாற்றுகிறார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு விரோதமாய் யார் எழும்புகிறார்களோ, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் தன் கண்ணின் மணியை போல நம்ம பாதுகாக்கிறவர். ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிறவரே அல்ல. நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் அவர் பதித்து வைத்திருக்கிறார். உத்தமர்களை காப்பாற்றும்படியா என் தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் அவர்கள் மேல் இருக்கிறது. ஆகவே உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா விசுவாசத்தோடு இருக்கிறது. இரண்டாவது, அந்த ஜெபத்துல ஆண்டவர்ட்ட அவர் கற்றுக்கொள்கிறார். ஆண்டவர்ட்ட சொல்றார், ஆண்டவரே இப்படி எல்லாம் செய்யுங்க என்று கேட்கிறார். மூன்றாவது, அந்த ஜெபத்துல ஸ்தோத்திரங்கள் இருக்கிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு உங்க ஜெபத்துல இந்த 3 காரியங்கள் இருக்கிறதா? முதல்ல சொன்னேன், விண்ணப்பத்தை நீங்க தெரிவிக்கலாம், உண்மைதான். விண்ணப்பத்தை தெரிவிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே என் வழி, என் வாய், என் உதடு, என் இருதயம், ஆண்டவரே எல்லாவற்றையும் பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட ஜெபிக்கும் பொழுதே இந்த காரியத்தை கற்றுக்கொண்டு ஜெபிக்கணும். மூன்றாவது, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகணும், மகிமை செலுத்த பழகணும். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து கொண்டு நாம் விண்ணப்பிக்க வேண்டும். இப்படி செஞ்சுட்டு தான் அவர் சொல்றாரு, என்னை ஒடுக்குகிறவர்கள் கையிலிருந்து என்ன செய்யும்? பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது தன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறார். இந்த சங்கீதத்தின் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். தாவீதுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் படிக்கும்போது, இந்த சவுல் ராஜாவினுடைய கையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். என்ன விண்ணப்பம் செய்தாரோ அதே விதமாய் கர்த்தர் காப்பாற்றி இவரை மீண்டும் ஆண்டவர் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார். உண்மை, ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்க உதவி செய்தார்.
தாவீதுடைய வாழ்க்கை அவ்வளவு செழிப்பாய் மாறிற்று. தாவீதுடைய வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமா மாறிற்று. தாவீதின் ராஜ்யத்தை குறித்து, தாவீதின் சிங்காசனை குறித்து தேவனே பெருமைப்பட்டார். ஆண்டவர் இயேசுவின் ராஜ்யத்தை எதோடு ஒப்பிட்டு பேசுகிறார் என்று சொன்னார், தாவீதின் ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார். அந்த அளவுக்கு சிறப்பும் மேன்மையும் யாருக்கு கிடைத்ததுன்னு கேட்டா தாவீதுக்கு கிடைத்தது. அதான் ஆண்டவர் தாமே சொன்னார், தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன், அவன் நான் என்னெல்லாம் சித்தம் கொள்கிறேனோ அதெல்லாம் அவன் செய்கிறான் என்று ஆண்டவரே மெச்சி கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? இக்கட்டு நேரத்துல, ஆபத்து நேரத்துல, பிரச்சனைகள் நேரத்துல தாவீது மனிதனை தேடி ஓடல, கர்த்தரை தேடி ஓடினார். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தார், கர்த்தரை மகிமைப்படுத்தினார், கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார். இன்னைக்கு இந்த காரியங்களை செய்து பாருங்க, உங்க வாழ்க்கையை தேவன் செழிப்பாய் மாற்றுவார். எப்படி தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் உயர்வை கட்டளையிட்டார், எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி பாதுகாத்து தேவன் எந்த நோக்கத்தோடு தாவீதை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிலைநாட்டினாரோ அதே வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றியே தருவார். நம்மை அபிஷேகம் பண்ணின தேவன் என்ன காரியத்துக்காக நம்மை அபிஷேகம் பண்ணினாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றியே தீர்வார். அதை நிறைவேற்றினார். இந்த தாவீது இந்த விண்ணப்பம் செய்யும் பொழுது இதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஆனா பிற்பாடு பார்த்தார். ஏன் தெரியுமா? இவருடைய ஜபம் விசுவாசமான ஜபமா இருந்தது உண்மை. இவர் இந்த இக்கட்டின் நேரத்துல விசுவாசத்தை காத்து கொண்டதும் உண்மை. இந்த பிரச்சனை நேரத்துல ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டதும் உண்மை. தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை பாதுகாத்ததும் உண்மை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு என்ன இருந்துச்சு கேட்டீங்கன்னா தேவன் மேல் ஒரு அசையா நம்பிக்கை இருந்துச்சு. அதுதான் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. நானோ துன்மார்க்கர் இப்படி பெருகி இருக்கிறாங்க, சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கிறது, ஆனால் நானோ அந்த வார்த்தையை கவனிங்க, மிக முக்கியமான வார்த்தை. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். இந்த மகிமை நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறதா? தாவீது உலக பிரகாரமான ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக கேட்டாலும் அவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குன்னா ஜீவனுள்ள நம்பிக்கையா இருக்கு, மகிமையின் நம்பிக்கையா இருக்கு. பரலோகத்தை குறித்த ஒரு வாஞ்சை அவருக்கு இருக்கிறது. கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சை அவருக்குள்ள இருக்கு. அவர் சொல்றாரு, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். இந்த வாஞ்சை நமக்கு இருக்கா? நம்ம ஆண்டவரை தரிசிக்கணும். நம்ம பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை உருவாக்கணும், நம்ம பாடுகள்லாம் நம்மை உருவாக்கணும். எதுக்கு உருவாக்கணும் கேட்டீங்கன்னா கர்த்தருடைய சாயலுக்கு போய் உருவாக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பிதாவாகிய தேவன் நம்ம ஏன் தெரிந்து கொண்டார்? தம்முடைய குமாரனின் சாயலுக்கு போய் நம்மை மாற்றும்படியாக நம்மை அவர் முன் குறித்திருக்கிறார், அவர் முன் அறிந்திருக்கிறார், அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ இயேசுவின் சாயலுக்கு போய் மாறணும். அப்போ உங்க பாடுகள் வேலையில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல என்ன மாற்றுங்கப்பா, உம்முடைய சுபாவத்தை நான் தரித்துக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் இதை சொல்லாமல் இல்லை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. உலகம் நம்மள தேவனை அறியல, அதனால நம்மையும் என்ன செய்யல, அறியலன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். உலகம் அறியல, யார அறியல? தேவனை அறியல, அதனால யாரையும் அறியல, நம்மையும் அறியலன்னு சொன்னா தேவ பிள்ளைகளை உலகம் அறியவே அறியாது. அதனாலதான் எப்பவுமே உலகத்துக்கும் நமக்கும் என்ன இருக்கு? போராட்டம் இருக்கு. இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், யோவான் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இந்த உலகம் என்னை பகைத்தது. உலகம் என்ன நேசிக்கல, நான் உலகத்துக்குரியவன் அல்ல, ஆகவே உலகம் என்னை பகைத்ததுன்னு சொன்னாரு. உலகம் அவர் மாத்திரம் பகைக்கலையா, இயேசு சொன்னார் அவருடைய பிள்ளைகளையும் பகைக்கிறது. ஆமென். உலகம் எப்பவுமே நம்ம பகைக்கும். ஏன்னா உலகம் தேவனை அறியல, நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உபத்திரவப்படுகிற நேரத்துல, பாடுகள் நேரத்துல நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கை வேணும்? அந்த நம்பிக்கைக்கு என்ன தேவைன்னா ஆண்டவர் மேல அன்பு தேவை. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்ததுக்காக ஸ்தோத்திரம், என்னை உம்முடைய நீதி எனக்கு தந்து
தேவ நீதியை தந்து, தேவனே உம்முடைய பாதத்துல அமர்ந்திருக்கும்படியாய், உம்முடைய சமூகத்துல வரும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகுங்க. இக்கட்டு நேரத்துல சும்மா இருக்காதீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ரட்சித்த விதத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் உங்களை தம்முடைய ஸ்வீகார புத்திரராய் மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. அப்போ அவருடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தால் நீங்களும் அப்போஸ்தலனாகிய யோவான் போல சொல்லலாம், பிரியமானவர்களை, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எப்படி? அவருக்கு ஒப்பா இருக்க போறோம் ஒரு நாள். இப்ப எப்படி இருக்கோம் நமக்கு தெரியாது. இப்ப இருக்க நமக்கு தெரியும். இப்ப நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியும். ஆனா இந்த வண்ணமாய் தேவன் மேல் அன்பு வைத்து ஆண்டவரை துதித்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை கற்றுக்கொள்கிற சுபாவம் இருக்கும் என்றால் ஒன்று சொல்லட்டும், தேவனை நீங்க ஒரு நாள் தரிசிப்பீங்க. தரிசிக்கும் பொழுது இயேசுவை போலவே நீங்கள் இருக்க போகிறீங்க. ஆகவே நாம் இந்த நம்பிக்கை சொல்றாரு அப்போஸ்தலனாகிய யோவான் மீண்டும் சொல்றாரு, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அப்ப நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? நம்மள சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். நீங்க சுத்திகரித்து கொண்டிருந்தா நீங்களும் நானும் ஒரு நாள் தைரியமா ஆண்டவரை தரிசிக்க போகிறோம். எப்படி தாவீது ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகளை பேச முடிந்ததோ அதே விதமாய் நாமும் சொல்ல முடியும். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். கர்த்தர் இந்த கிருபைகளை நமக்கு தருவாராக.